அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பே இந்த சோழி பிரசன்னம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இயல்பு ஒரு மனிதன் இயல்பா இருக்கிற தன் நிலையில் மாறுகின்றான் என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. ஒரு மனிதன் இயல்பா கோபக்காரனா இருக்கின்றான், சில கடுமையான விளைவுகளை சந்திக்கின்றான், தவறான செயல்களில் ஈடுபடுகின்றான், தவறான மனோபாவத்தில் இருக்கின்றான். சில இயல்புகளை அவன் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை வாழ்வில் சந்திக்கலாம். அவன் மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் அந்த இயல்பை மாற்றுகின்ற தன்மை உண்டு. அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவான் நமக்கெல்லாம் தெரியும், இவனை போல் யார் கொடுப்பார், இவனை போல் யார் தடுப்பார் என்றெல்லாம் உயர்த்தி உன்னத நிலையில் உட்கார வைக்கின்ற என் இதயத்தில் இருப்பவன் சனி பகவான். அதனாலதான் பாதசனீஸ்வரர் ஆலயம் திருத்தணியில் அமைத்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய இயல்பு இப்படிதான் இருக்கும். அர்த்தாசிரம சனியா, ஜென்ம சனியா, பாத சனியா, கண்டக சனியா, வாக்குல சனியா என்றெல்லாம் சனி பகவானுடைய இயல்புக்கு தகுந்த விளைவை கர்மாவுக்கு தக்க பலனை தந்தாலும் கூட அவன் தன்னுடைய இயல்பு நிலையை மாறுகின்றான். அற்புதமான ஒரு யோக பலனைத்தான் தருவான் என்னுடைய அனுபவத்துல. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகின்றார். ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரமாகி திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் சூரியனுடைய வீடுகள், அதாவது சூரியனுடைய வீடுகள்னு சூரியனில் இருந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது அந்த வக்ரமடையும் அந்த கிரகம். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் நிகழ்ச்சிங்க, அற்புதம் அதிசயம் என்றே சொல்வேன். நமக்காகத்தானோ இந்த நாடகம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வதைத்தான் நான் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்றார். மீன ராசியில ராசி விட்டு ராசி மாறாமல் தன் நட்சத்திரத்துக்குள்ளேயே அவர் பின்னோக்கி நகர்கின்றார், வக்ரம் அடைகின்றார், தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார். பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடைப்பட்ட எல்லையில மாதிரி இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில ரோக சனியாக கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் உடல் ரீதியா மன ரீதியாக தந்து உங்களை தடுமாறத்தான் வைத்து விட்டார். கவலையே பட வேண்டாம். இந்த சனி வக்ர பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்களாக இருந்தாலும் எத்தகைய தாக்கம் என்று பார்த்தால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கின்ற ஒரு காலம். அங்கு இருந்தவர் தன்னுடைய பார்வையாக 8, 12, 3 ஆகிய வீடுகளை பார்க்கின்றார். இவர் பார்க்கின்ற இந்த வீடுகளுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வில நல்ல திருப்பங்களை ஏற்படுத்த போகிறார். அதாவது ஒரு திருப்பம் வாழ்க்கையில, இப்படித்தானா வாழ்க்கை, இதுதானா என் தலைவிதி என்று கலங்கி கண்ணீர் சிந்தியவருடைய வாழ்க்கையில தொழில ஒரு நல்ல திருப்பங்களை தரப்போகின்றார். காரணம் அவர் பிறகு அங்கு அவர் இருந்து பார்க்கின்ற பார்வை 8, 12, 3 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில குடும்பத்துல நிம்மதியான ஒரு தருணம் இது தருணம் என்றே நான் சொல்லுவேன். குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து சஞ்சரிக்கின்ற போது சனி பகவான் எதிரிகள், கடன்கள், தொல்லைகளில் இருந்து ஒரு விடுதலை தருவார். எதிரிகள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம யாருமே எதிரி இல்லை, மறைமுகமாக வருகின்ற சத்துருக்களையும் எதிர்களையும் எதிர்கொள்ள முடியாமல் தொழில வாழ்க்கையில நாம் வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக மாறுவதை நான் சந்தித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். ஜோதிட சாஸ்திரத்துல சோழி பிரசன்னத்துல அந்த வகையில பார்க்கும் பொழுது நல்ல திருப்பங்களை அவர் தருவதோடு மட்டுமல்லாமல் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி எதிரிகள், கடன்கள், நோய்கள் ஆகியவற்றிலிருந்து நல்ல அதனுடைய தாக்கம், வேகம், அதனுடைய இயல்பு நிலையிலாம் மாற்றுகின்றார், குறைக்கின்றார் என்றுதான் நான் சொல்வேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வலுவிழப்பார்கள். எதிரிகள் தாங்க அரசியலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி நல்லா இருந்தா பிடிக்காதுங்க.
ஒரு நல்ல தொழில் நடந்தா பிடிக்காதுங்க. நம் பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுங்க, உறவுக்கும் மற்றவர்களுக்கும். அப்படிப்பட்ட மறைமுக நேர்முக எதிரிகளை, சத்துருக்களை இல்லாமல் செய்து விட்டாலே போதும், நிம்மதியான வாழ்வை நாம் நடத்தி கொள்ளலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கின்றேன், யாருக்கும் எந்த துன்பத்தையும் துயரத்தையும் செலவில்லை, யாரு கூடியையும் நான் கெடுக்கவில்லை, ஆனாலும் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இவர்கள் விளையாடுகின்றார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாறுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை. அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும் இந்த நிலையை சந்தித்து தான் தீர வேண்டும். அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு. கடன்கள் அடைத்து நிம்மதி அடைகின்ற ஒரு அற்புதம். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரணம் ருணம் என்று சொல்வேன். ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அந்த கடன் தாங்க. கடன் தான் ஒரு மனிதனை வாழ்வை நிம்மதியை குறைத்து விடுகிறது. யமனை கண்டு அஞ்சாத மனம் கடன்காரனை கண்டால் நடுங்கி போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த நிலையை படிப்படியாக குறைக்கின்ற அருமையான ஒரு வாய்ப்பு. எங்கோ இருந்து எப்படியோ அந்த கடன் அடையப்படுகின்ற ஒரு காலமும் இந்த சனி வக்ர காலமாகத்தான் இருக்கின்றது துலாம் ராசிக்கு. அஷ்டம வீட்டை பார்க்கும் சனி அலைச்சல்களை குறைப்பார். வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல்கள். ஒரு முயற்சி பண்றோம், அலைச்சல் நான் முடிவு கை கேட்டது வாய் கேட்டாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை வீண அலைச்சல்களை குறைத்து அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பயனை தருவார். கடுமையான போராட்டம், போராட்டத்தின் முடிவில் கைமேல் பலனிலேயே என்று கலங்கியவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு துறையில ஒரு நல்ல அனுகூலமோ ஒரு நல்ல சந்தர்ப்பமோ அமையாமலே இருந்துவிடும். அற்புதமான காலம். அரசு துறையில, தீயணைப்பு துறையில, காவல்துறையில, நீதித்துறையில போன்ற அதிகாரம் படைத்த துறையில ஆதரவு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சனி பகவான் துலாம் ராசிக்கு அமைத்து தருவார். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகுவதை பார்க்கலாம். ஒரு பிரச்சனை எப்படி வருது, ஏன் வருது, யாரால வருது என்று தெரியாமல் கலங்கி உங்க வாழ்க்கையில அதான் மறைமுக பிரச்சனைகள் படிப்படியாக மறைவதை உங்க அனுபவத்தில் உணரலாம். அது மட்டும் கிடையாதுங்க. சனி விரைய வீட்டை சனி பார்க்கும் பொழுது செலவுகளை கட்டுப்பாடு வைத்துப்பார். கையை மீறி செலவுங்க. கையில வாங்கினா பையில போட்டோம், போன இடம் தெரியல என்ற புலம்பிய நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணமும் இதுதான். மூணாம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி துணிச்சலை அதிகரிப்பார். இந்த மூணாம் வீடுங்க, அதை சனி பகவானுடைய பார்வைப்படும் பொழுது அற்புதம் தாங்க. தைரியமும் தன்னம்பிக்கை. இழப்பது பெரிய விஷயம் அல்ல, இழப்பதோ பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இழந்ததை இடைக்கு கலங்கி போகின்றோம் அல்லவா? இழப்பது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ கலங்கி போகின்றோம், நடுங்கி போகின்றோம், விரக்தியின் எல்லைக்கு போகின்றோம். இழந்ததை திரும்ப தருகின்ற ஒரு அருமையான தருணமும் இந்த சனி பகவான் மூணாம் வீட்டை பார்க்கின்ற ஒரு காலம். புதிய தொழில் தொடங்க நல்ல காலமாக அமையும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். பதவி உயர்வு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதிய தொழில்கள் தொடங்கும் சொன்னேன் இல்லைங்களா? தொடங்கிய தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கான பொருளாதார இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவை பார்க்கலாம். அதே நேரத்துல வளமா இடமா என்று குழம்பிய மனநிலை மாறி நிம்மதியான ஒரு வாழ்வை நிம்மதியான முறையில் ஒரு தொழிலை நடப்பதற்கான சந்தர்ப்பத்தை அனுமதியும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லவா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுகின்ற குருவினால அற்புதம். ஆக சனியும் குருவும் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு உள்ள முன்னேற்றத்தையும் தருவார்கள். சில நிகழ்வுகளை நான் சொல்லித்தர வேண்டும். மனிதனுடைய வாழ்வுல பலம் என்று சொல்லுவேன் அடிக்கடி. தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். தேக பலம் இருக்கின்றது, மனோபலம் இருக்கின்றது, ஆனால் சந்தர்ப்பம் அமையவில்லையே. குழம்பித்தானே போகின்றோம். தவித்த வாய்க்கு தண்ணீர் தக்க சமயத்தில் கிடைக்கவில்லையே, பசித்த வயிற்றுக்கு உணவு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கலங்குகின்றோம் அல்லவா? அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலை அதுக்கு எப்படி அமையினா தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான். தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில உன்னத நிலையை அடைவதோடு இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் ஆலயங்களை அமைத்தார்கள். அந்த ஆலயத்தில் தெய்வ திருமணங்களை நடத்தினார்கள். கடவுளுக்கும் திருமணம் வைத்தார்கள். ஏன்? நமக்காக தான் அவங்க செஞ்சதெல்லாம். ஒரு மீனாட்சி கல்யாணமோ, ஒரு சீதா கல்யாணமோ, ஒரு திருப்பதி ஏழுமலையான் திருக்கல்யாணத்தை நம்ம போய் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு நமக்கு ஒரு வாழ்வு அமையாதா இறைவா? என்னுடைய திருமணம் தள்ளி கொண்டே போகின்றதே. ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி எனக்கு அமையாதா? கணவன் மனைவி நல்ல முறையில் அமைந்தும் நிம்மதி இல்லாமல் பிரச்சனையில் அல்லாடுகின்றமே, இது தீராதா என்று கலங்கி நிற்பவர்கள் அந்த தெய்வ திருமணங்களை பார்க்கும் பொழுது ஒரு நிம்மதி பெறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமணம் கடவுளுக்கு மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் திருமணம் அடைந்தது. அதுதான் நவகிரகத்துல கிரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருமணம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்துல வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி
சுயம்பு சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய குச்சனூர்ல சனி பகவானுக்கு திருக்கல்யாணம் 3வது வெள்ளிக்கிழமை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு, சனி பகவானுக்கு திருமணம் முடிந்ததுடன் சனி பகவான் தரித்திருக்கின்றார். ஆசையோடு அன்போடு பாசத்தோடு நெருங்குகின்றார் அவருடைய மனைவி நீலாதேவி. ஆனால் சனி பகவான் சிவதியானத்தில் இருக்கின்றார். அவர் கணவனுடைய பார்வை தன் மீது படவில்லையே என்று கலங்கி போகின்றார், ஆத்திரம் விடுகின்றார். வேதனையுடைய வெளிப்பாடு, விநாசகாலை விபரை புத்தி என்பதை போல சபித்து விடுகிறார். என்னை பார்க்காத சனி பகவானே உன்னுடைய பார்வை கெடுவனை திரட்டும். கண்பிடித்து பார்க்கின்றார், மனைவியினுடைய நிலையை பார்க்கின்றார், கவலைப்படவில்லை. இது சிவன் செயல், கர்மாவின் பலன், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று தன் மனைவியை அருகே அணைத்து உச்சி முகர்கின்றார். பாசம் எந்த நிலை வந்தாலும் கலங்காதவன் சனி பகவான். தன் மனைவியின் மீதும் தாயின் மீதும் அதீத பாசம் உள்ளவன், சிவன் மீது பக்தி உள்ளவன். அதனாலதான் இவருடைய திருக்கல்யாணம், சனி பகவானுடைய திருக்கல்யாணம். வாய்ப்பு இருந்தால் சென்று தரிசியுங்கள். முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பாருங்க, மண்ணால் செய்யப்பட்ட 2 காக பொம்மைகள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நீங்களே களிமண்ணால தப்பாக தவறாக இருந்தாலும் பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பது போல 2 காக பொம்மைகளை செய்து 3 முறை தலையை சுற்றி ஒரு தட்டுல, பாக்கு தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பொறி வைத்து அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானத்தோ அல்லது தனித்திருக்கின்ற சனி பகவானுக்கு சமர்ப்பீங்க. வக்ரசனுடைய பார்வை அற்புதமான, வக்ரசனுடைய நிலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை துலாம் ராசிக்கு அமைத்து தரும். கவலைப்படாதீங்க. நம்முடைய நிகழ்வு சரியான நேரத்துல சரியான காலத்துல நாம் செய்கின்ற பலன் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றும். அந்த வகையில துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அருமையான வக்ர பயிற்சி, குறுகிய கால வக்ர பயிற்சி, இந்த 108 நாட்கள் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும்.